கர்த்தருடைய சத்தம் அனுதின வேத தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்ற தலைப்பில் இதனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். இதனுடைய வார்த்தையிலே ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கின்றோம். நாம் எவ்விதமான ரீதியில் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அவ்விதமாகவே நமது வடிவமைப்பாளராகிய தேவன் நம்மை படைத்துள்ளார். நாம் சிருஷ்டிகர் அல்ல, நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் நமக்காக படைக்கப்பட்டவர்களும் அல்ல, மாறாக படைப்பாளியாகிய தேவனுக்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்மில் அநேகர் நமது படைப்பாளியை நினைத்து கூட பார்ப்பதில்லை என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விடயம். நாம் தேவ சித்தமில்லாத பல நினைவுகளை எம் வாழ்வில் உருவாக்கி கொள்ளுகிறோம். பின்னர் அந்த நினைவுகளை நிஜமாக்கிக் கொள்வதற்காக நாம் பல மனித வழிகளை உருவாக்கி கொள்ளுகிறோம். இதனாலேயே பலர் தோற்றுப்போய் வேதனைகளுக்கு கீழாக இன்று இருக்கின்றார்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று தேவன் கூறுகிறார். உங்களை படைத்ததற்கான ஒரு சித்தம் தேவனிடத்தில் உண்டு. அது என்ன என்பதை நம் வாழ்வில் கண்டுகொள்ள வேண்டும். நாம் கனவுலகில் வாழ்வதனால் பயனில்லை. உங்களில் அநேகர் பலவிதமான நினைவுகளோடு இருக்கலாம். அந்த நினைவுகள் தேவனுக்கு பிரியமானவைகளா, எம்மை குறித்த தேவன் நினைவுகளா என்பதை கண்டு அவர் விரும்பியபடி நடப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும். உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று தேவன் கூறுகிறார். நாம் பல நேரங்களில் நமக்கான பாதைகளை உருவாக்கிவிட்டு அந்த வழிக்குள் தேவனை கொண்டு வர முயற்சி செய்கிறோம். இது தவறான செயற்பாடு. தேவன் அமைத்த பாதையில் நாம் செல்ல வேண்டும். மனித வழிகள் எல்லாம் ஏமாற்றத்தையே பரிசளிக்கின்றது. நாம் இன்று தேவனுடைய வழியை நாடி அவ்வழியில் செல்ல எம்மை அர்ப்பணிப்போமாக. உங்கள் மாம்சீக நினைவுகளை விட்டு உங்கள் வாழ்வில் தேவன் எவைகளை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவைகளை செய்ய உங்களை விட்டுக் கொடுங்கள். ஏனெனில் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் தான் நமக்கு நிலையான அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக தந்தையே, உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை சொல்லுகிறபடி அங்கே என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லவென்று உமது வார்த்தை கூறுகிறது. ஆம், இன்றைய நாளிலே நாங்கள் எடுக்கப்போகிற ஒவ்வொரு தீர்மானமும் எங்களுடைய சார்ந்ததாக, எங்களுடைய சுயத்தில் சார்ந்ததாக அல்லாமல் ஆண்டவரே, உமது சித்தத்தில் சார்ந்ததாக, அந்த உண்மையில் சார்ந்ததாக தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாம்சீக முடிவுகளினாலே நாங்கள் வேதனைகளை பரிசாக பெற்று விடாதபடிக்கு உமது வார்த்தையை கீழ்ப்படிந்து உம்மாலே தீர்மானங்கள் எடுத்து ஆள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம். இந்த நாள் உமது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாள் அமைய நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கின்றேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபம் கேட்கிறேன், என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.